கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பவுல் அப்போஸ்தலன் பல இடங்களிலே அலைந்து திரிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பொழுது பல விதங்களிலே கஷ்டத்தை அனுபவிக்கிறார், உபத்திரவத்தை அனுபவிக்கிறார், அடிகள் படுகிறாரு. இப்படி பல காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய சரீரமானது அநேக வேளைகளிலே பலவீனப்பட்டு போகிறது. அப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபிக்கிறார், அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஏனென்று சொன்னால் இந்த பலவீனம் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்வதற்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. ஆகையினாலே என்னை பலப்படுத்தும், எனக்கு உதவி செய்யும், இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர் 3 முறை தேவ சமூகத்தில் கேட்டதாக எழுதியிருக்கிறார். 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட பொழுதும் அவர் சொன்ன காரியம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். சில பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தை தாக்கி கொண்டிருந்தாலும் அது எத்தனையோ முறை நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆனாலும் அந்த பலவீனம் நம்மை விட்டு போகாதபடிக்கு அது இருந்து கொண்டேதான் சில வேளைகளில் இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்துவ நிமித்தமாக அவர் ஊழியம் செய்கிற பொழுது, பல சூழ்நிலைகளில் நெருக்கப்பட்ட பொழுது அவர் சரீரத்திலே அவர் உபத்திரவங்களை அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. நீங்களும் கூட கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கலாம். அநேக வேளைகளிலே நாமும் பலவீனப்பட்டு போகிறோம். அநேக ஊழியர்கள் பலவீனப்பட்டு போகிறார்கள். அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தருடைய கிருபையே அவர்களை தாங்கி வழிநடத்தி வருகிறதே நாம் எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். தேவ கிருபையானது நம்முடைய பலவீனத்திலே நம்மை பலன் கொள்ள செய்கிறது. அநேக ஊழியர்கள் சொல்லுகிற காரியம், இந்த ஊழியத்துக்கு போகும் பொழுது அதிக பலவீனத்தோடு இருந்தேன், அதிகமான காய்ச்சல், எனக்கு அதிகமான இருமல், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் கன்வென்ஷனில் செய்து கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் எப்படி போய் இந்த செய்தியை கொடுப்பேனோ என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த பொழுது, அந்த ஸ்டேஜ் ஏறி அந்த மைக்கை பிடித்த பொழுது எங்கிருந்தோ எனக்குள்ளே ஒரு பலன் வந்தது என்று சொல்லுவார்கள். பாருங்க, அதுதான் கர்த்தருடைய கிருபை. அந்த நேரத்திலே அவர்கள் அந்த ஊழியத்தை செய்வதற்கேற்ற பலனை தருவது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வருகிறது. நம்ம ஏன் அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் நம்மை தாங்குகிறது என்று சொல்லுகிற பொழுது, அநேக வழிகளில் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மையான காரியங்களை குறித்து பெருமை அடைந்து விடாதபடிக்கு, நம்மை நாம உயர்த்தி கொள்ளாதபடிக்கு அந்த பலவீனம் அது ஒரு தடையாய் காணப்படுகிறது. இதுவும் தேவ சித்தம்தான். ஏனென்று சொன்னால் பவுல் சொல்கிறார், மேன்மை பாராட்டி புத்தியீனனானேன், நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். அநேக வழிகளில் மக்கள் சொல்லுவாங்க, ஓ நீங்கள் இவ்வளோ அழகா பிரசங்கம் பண்ணீங்க, இவ்வளோ நல்லா ஊழியம் செய்தீங்க, இவ்வளோ நல்லா பாடுனீங்க என்று சொல்லி பல காரியங்களை நம்மை குறித்து புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த புகழ்ச்சி தேவனுக்குரியது. அந்த நேரத்தில் நம்மை நாமே நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பெருமையோ அல்லது ஒரு உயர்வோ, நான் இதை செய்ததினால்தான் இப்படி இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி நமக்குள்ளே அந்த ஒரு சிந்தை வந்து விடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு அந்த பலவீனத்தை அனுமதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லுகிறாரு. ஆவியில நமக்கு நல்ல உற்சாகம் இருக்கும். ஆனா தேவ சித்தம் என்று ஒன்று உண்டு. எந்த நேரத்துல நம்மை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை அந்தந்த நேரத்தில் செய்வார். அப்ப அதற்கேற்ற பலனையும் நமக்கு கர்த்தர் கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே முதலாவது காணப்பட வேண்டும். நம்முடைய பலவீனங்களை குறித்து இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்திற்குள்ளே போய்விடாதபடிக்கு, என்னை கொண்டு இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை என்னை கொண்டு செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருகிற பொழுதே உங்களுடைய ஆவியிலே ஒரு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பலன் உங்களை ஆளுகை செய்யும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரே, பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அந்த பலவீனத்தில் கர்த்தர் அவருக்கு பலன் கொடுப்பதை அவர் ஃபீல் பண்றாரு. அவர் தன் சரீரத்தில் அதை உணர்கிறாரு. அப்ப கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ளே அவருடைய வல்லமை ஊடுருவி செல்லுகிறது என்கிற அந்த ஒரு அற்புதத்தை அவரால் ருசி பார்க்க முடிகிறது. ஆகையினால தான் பவுல் சொல்லுகிறாரு,
தன்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய வல்லமையை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சில இப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ளே கடந்து போகிற பொழுதுதான் அந்த அற்புதத்தை, அந்த வல்லமையை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன தாழ்வா இருந்தாலும் சரி, ஒரு இயலாமை, ஒரு பலவீனம், இப்படிப்பட்ட தடைகளாய் காணப்பட்டாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வல்லமை இன்னும் குறையவில்லை. கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியத்தை செய்து முடிப்பார். ஆகையினால் ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. ஆகையினால் தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். உங்களை அவருடைய கிருபையினாலே தாங்கும்படிக்காக அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் பலவீனத்திலே அவர் பலன் கொள்ள செய்து நீங்களே ஆச்சரியப்படும் வகையிலே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடிக்கும்படியாகவே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினால தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து இன்னும் கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன் என்று சொல்லி ஒரு உற்சாகத்தோடு கூட தேவ சமூகத்திலே நீங்கள் கடந்து செல்வீர்களா? இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இயேசப்பா அநேக வேளைகளிலே ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற பொழுதோ அல்லது கிறிஸ்துவுக்காக எதையாவது நாங்கள் செய்கிற பொழுதோ, ஆண்டவரே கிறிஸ்துவின் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்காக நாங்கள் படுகிற பிரயாசத்திலே அன்று அநேக வேளைகளில் எங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு போகிறது. கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட யாராயிருந்தாலும் சரி ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய பலவீனத்திலே உடைய பலன் ஊடுருவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர், நீர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணரட்டும். உடைய வல்லமையை இந்த நேரத்தில் அவர்கள் ருசி பார்க்கட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. எந்த இடங்களுக்கு அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் கடந்து சென்றாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக வல்லமையுள்ள கருவிகளாக நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லியிருக்கிறீரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே, யாரெல்லாம் பலவீனத்தை ஆண்டவரை அனுபவித்து சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தாவை எழும்பட்டும் ஆண்டவரே. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லி ஆண்டவரை தங்களை தாங்களே ஆண்டவரை தேற்றிக்கொண்டு தங்களை தாங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு கர்த்தருக்காக முன்னேறி செல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.